வணக்கம் MoneyShopDevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் கேரக்டர் அரே அதாவது ஸ்ட்ரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி தனியாக டேட்டா டைப்பு சியில் கிடையாது. ஸோ அதனால் செட் ஆஃப் கேரக்டர்ஸை வச்சு ஸ்ட்ரிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். கேர் str அப்படின்றது இங்கே வேரியபிள் str6 இஸ் ஈக்குவல் டு m, s, d. ஓகே, இங்கே mங்கிறது அரேயோட 0th இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். எஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸில், டி செகண்ட் இண்டெக்ஸில். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு கிளியராக புரியும். printf %c கேரக்டர் அப்படின்னால %c இங்கே str0 ஃபஸ்ட் இண்டெக்ஸு 0. ஸோ அடுத்து இதே மாதிரி செகண்ட் இண்டெக்ஸு இங்கே 1, தேர்ட் இண்டெக்ஸு 2 இப்படி பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு MSD அப்படின்னு சொல்லி கிளியராக கிடைக்குது. இது ஃபஸ்ட் லாஜிக். ஓகே, செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி பண்ணலாம், டைரெக்டாகவே நான் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கே எந்த இண்டெக்ஸுமே கொடுக்காம டைரெக்டாக இது பண்ணப்போ எனக்கு என்ன வரும், MSD அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இது செகண்ட் லாஜிக். இதில் அடுத்து டைரெக்டாக MSD அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்தாலும் என்னால் அவுட்புட் பார்க்க முடியும். பட் இதில் இது தேர்ட் லாஜிக்கு. இது ஃபோர்த் லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ str6 கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், str0 இஸ் ஈக்குவல் டு m செமிகோலன் str1 இஸ் ஈக்குவல் டு s செமிகோலன் str2 is equal to d செமிகோலன். ஸோ நான் இப்போ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் MSD அப்படின்றது கரெக்டாக வருது. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் 2 சம்திங் ஏதோ ஒரு சிம்பிள்லாம் வருது. இது என்ன சொல்லுவாங்கன்னா கார்பேஜ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதில் 6 கொடுத்துருக்கோம், str6 கொடுத்துருக்கோம். பட் நான் 3க்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி டோட்டலாக கொடுக்கும்போது 6 இருக்கிறதும் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு மிச்ச 3யை சிஸ்டமில் அதுவாக அசைன் பண்ணியிருக்க மாதிரி கார்பேஜ் வேல்யூஸ், அதில் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்குது. பட் இதை எப்படி நான் இப்படி இதை எப்படி நான் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், str ஸோ அடுத்த வேல்யூ 3 இஸ் ஈக்குவல் டு நான் இந்த மாதிரி வருது. ஸோ இது என்னென்னா நல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ நமக்கு செமிகோலன் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ நமக்கு எக்ஸாக்டாக என்ன நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னா, நாங்கள் டைரெக்டாக அசைன் பண்ணுறப்ப அந்த மாதிரி இல்லையா அப்படின்னு சொன்னால், டைரெக்டாக நான் அசைன் பண்ணும்போது ரிமைனிங் வேல்யூஸை நல்லா எடுத்துக்கும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது மாதிரி தனியாக நீங்கள் கேரக்டர் கொடுக்கும்போது கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த கேரக்டர் இந்த மாதிரி கொடுத்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கிளியரான அவுட்புட் கிடைக்கும். ஒன்று. அட் த சேம் டைம் இன்னொன்று, இப்போ இதில் ஸோ நான் 2ன்னு கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், நான் 3 வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணாலும் இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போயும் நமக்கு ஒரு எரர் தான் வரும். ஸோ டூ many இனிஷியலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். இதே நான் 3 கொடுத்துட்டு பார்த்தோன்னா, இப்போ 3 தான் நமக்கு 3னா கண்டிப்பாக வரணும். ஸோ இதில் 3 கேரக்டர்ஸ் தான் இருக்குது, இதில் 3 கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வரணும். பட் ரிசல்ட் என்ன வருது அப்படின்னா, எரர் வரல, ஆனால் ரிசல்ட் தப்பாக வருது. MSD சம்திங் கூட கார்பேஜ் வேல்யூஸ் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 4 அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான், அதாவது ஸோ நாம் கொடுக்குற நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை விட ஒரு வேல்யூ அதிகமாக இருந்தால் மட்டுமே நமக்கு எக்ஸாக்டான ரிசல்ட், நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஈவன் நீங்கள் இங்கே நீங்கள் 4க்கு பதிலாக 100 கூட கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் 100 கூட கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு கடைசியாக அந்த வேல்யூ, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே நல் அசைன் ஆகிக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா MoneyShopDevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.